ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடனே வானதி பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு வானதி, என்ன ஆச்சுன்றாங்க. இங்கே ஒரு பெரிய விஷயமே நடந்துச்சு. என்னது பெரிய விஷயமா? அப்படின்னு நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க, எனக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணுறதுக்காக கோவிலுக்குமே கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்கன்றாங்க. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சான்றாங்க. ஓ, எனக்கு கல்யாணம்னா உனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்படி சஸ்பென்ஸ் இருக்காது, என்ன ஆச்சு அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. கடைசியில் நான் கர்ப்பமாக இருக்கேன், பாண்டியனுடைய குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்லியாச்சு அப்படின்றாங்க. ஏன்டி இப்படி சொன்ன? பின்ன வேற என்னத்தட சொல்ல முடியுன்றாங்க. ஆனால் நான் சும்மா தான் சொன்னேன், ஆனால் அது உண்மைன்னு நினச்சிட்டாங்க அவங்க பற்றியா அப்படின்றாங்க. இங்கே பார், உண்மையிலே போய் நான் கர்ப்பமாக இல்லைன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல போன்றாங்க. டேய், சொன்னால் என் அம்மா மறுபடியும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கடா, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்றாங்க. ஏன்டி இப்படி எனக்கு படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாண்டியன் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமுள்ள என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.